ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு குக்கரில் நம்ம வந்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருப்பேங்க. இப்போ இதோடய வந்துட்டு கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய். இது ரெண்டும் சூடானதும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட பிரியாணி மசாலா எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டிருக்கேங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். இதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கலாங்க. ஆனியன் வந்து ஒரு 5 ஆனியன், நல்லா பெரிய ஆனியனாக பார்த்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இதோடய வந்துட்டு நான் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் நல்லா வணங்குறதுக்கப்புறம் இதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதும் கொஞ்சம் நேரத்துலேயே தக்காளியும் போட்டுக்கலாங்க. 5 ஆனியனுக்கு 5 தக்காளின்ற கணக்கில் நான் போட்டிருக்கேன். இப்போது இது நல்லா வணங்கட்டும். இப்போ இதுக்கான காரத்துக்கு வந்து நான் இன்றைக்கி காஷ்மீரி தூள் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இதில் வந்துட்டு தயிரும் மஞ்சத்தூளும் போட்டு சிக்கன் வந்துட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 மணி நேரமாக. இப்போது அதையும் எடுத்து இந்த மசாலாவில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதோடையே வந்துட்டு ஒரு அரை சைஸ் எலுமிச்சம்பழத்தை நல்லா இந்த ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். சாறை மட்டும் இதில் விட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு கொத்தமல்லி மட்டும்தாங்க இருந்தது, புதினா இல்லை. அதனால் கொத்தமல்லி மட்டும் ஒரு கையளவுக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதோட தண்ணி ஊற்றிட்டு அரிசி வந்து நார்மல் ரைஸ் தாங்க, பாஸ்மதி இல்லை. அதுவும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 டம்ளர் தண்ணி ஊற்றிருப்பேங்க. 6 டம்ளர் அரிசி. ஸோ 6க்கு 12 ரேஷியோவில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோடு வந்துட்டு மேலே வந்துட்டு லைட்டாக கொத்தமல்லி இலையை மட்டும் தூவி விட்டு விசில் போட்டுடலாங்க. ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப உதிரி உதிரியாக அரிசி நல்லா வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம்.